வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பியுடைய ரிசல்ட்டை பற்றி ஒரு முக்கியமான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபிள் 2023க்கு உண்டான ரிசல்ட்டு இன்று வெளியாகும் அப்படின்ற ஒரு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 100% எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. இதை பற்றி ஒரு முக்கியமான தகவல். ஸோ ஏன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 5ஆம் தேதி நடக்கும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு, ஒரு அரசாணையை வெளியிட்டாங்க. ஸோ அதனால் அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட இடத்துல ஃபிசிக்கல் டெஸ்ட்டு கண்டிப்பாக நடக்கும். ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் இந்த கட் ஆஃப் பிசிக்கு தனியாக கட் ஆஃபு, ஃபயர்மேனுக்கு தனியாக கட் ஆஃபு, ஜெயில் வார்டர் தனியாக கட் ஆஃபு நம்ம சேனலில் பிரத்யேகமான வீடியோஸ்கள் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் போய்ட்டு அதை நீங்கள் செக் பண்ணிக்கினாலே போதுங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பற்றி கவலையே பட வேண்டாம். சொன்ன தேதியில் கண்டிப்பாக ஃபிசிக்கல் டெஸ்ட்டை நடத்துவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க எல்லாருடைய மத்தியிலும் குழப்பமாக இருக்குது. என்ன சார் அப்படி ஒரு குழப்பம், ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் என்ன அப்படி ஒரு குழப்பம், எங்களுக்கு திரும்ப திரும்ப குழப்பமாக இருக்குது, ஆன்சர் கீஸ் எல்லாமே இருக்குது, கிரேஸ் மார்க் எங்களுக்கு இன்னும் வரல, இதெல்லாம் வச்சு நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் நிறைய பேர் குழப்பமாக இருக்காங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே நடக்கும். அதனால் கவலையே பட வேண்டாம். ஃபிசிக்கல் டெஸ்ட்டு ரிசல்ட்டுக்கும் நிறைய ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸோ ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு. ஏன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண்கள் எவ்வளோ பெற்றிருக்கீங்க அப்படின்றத கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருந்தால் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு தயாராகலாம். ஸோ பிசியுடைய ரிசல்ட்டு இன்னும் சற்று நேரத்தில் நம்ம அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். 2024 ஜனவரியில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஜனவரி 12 மற்றும் 13 இதுதான் டெட்லைன். இந்த டெட்லைனுக்குள்ளார கண்டிப்பாக பிசி எக்ஸாமுடைய ரிசல்ட்டு வெளியிட்டே ஆகணும். அது மட்டுமே இல்லை, காலி இடங்கள் ஒரு 1500 கூடுதலாக கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கவலையே பட வேண்டாம் மக்களே. ஸோ தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி சொன்ன தேதியில் பிசி எக்ஸாமுடைய ஃபிசிக்கல் டெஸ்ட் எல்லாமே நடக்கும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸர்வீஸ்மென் இருக்குது, அந்த சர்டிஃபிகேட் என்கிட்ட ப்ராப்பராக இல்லைன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கேன். அதனால் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்லுபடி ஆகும். இல்லை என்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை, நீங்கள் வாய்வழியே சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுங்க. ஸோ உடற்தகுதி தேர்வு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு முழுமையான வீடியோ வந்து நம்ம சேனலில் உங்களுக்கு பிரத்யேகமாக நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் பயன்படுத்தி உடற்தகுதி தேர்வில் நீங்கள் என்னென்ன வழிமுறைகள் கடைபிடிக்கணுன்ற வீடியோ அடுத்த வீடியோவில் நாங்கள் சொல்கிறேன். ரிசல்ட் இன்னும் சட்ட நேரத்தில் பெற்றுக்கொள்ளலாம். டிஎன்யூஎஸ்ஆர்பி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.